நாங்களும் கூட ராஜா அப்பா உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஒரு கூட்ட மக்களாய் நாங்கள் கூடியுடைய பாடப்படியில வந்து அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த நேரத்தில் ஏசப்பா இவ்விடத்தில் இருந்து நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ராஜா என்னிடத்தில் இருந்து புறப்படுவதாய் இல்லாதபடிக்கு சுவாமி நீர் ஏசப்பா இங்கு உள்ள ஒவ்வொருவரோடு கூட ஏசப்பா நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அப்பா என்னிடத்தில் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகள் ஏசப்பா வெளிப்பட வேண்டும். எனக்கு நீர் தான் உதவி செய்து வேண்டும் ராஜா. அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு ராஜா என்னுடைய வாழ்வில் சுவாமி அப்பா நாங்கள் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் தொடங்குவதற்கு அப்பா இந்த 2 காலங்களில் சுவாமி எங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு ஒரு புதிய வாழ்க்கையை நாங்கள் வாழ பழக ஏசப்பா நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் சுவாமி. அப்பா அடிமையல்ல நீர் ஏசப்பா இவரிடத்துல இவர்கள் அனைவரோடும் அடிமையோட கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். மூலமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கான தலைப்பு உழைக்கப்பட்டோருக்காக உழைக்கப்படும் ஆண்டவர். 6ஆம் வரியிலிருந்து கடவுளை அறிவோம் என்ற தலைப்பிற்கு கீழாக உழைக்கப்பட்டோருக்காக உழைக்கப்படும் ஆண்டவர் என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது சில வார்த்தைகளை நாம் கேட்போம். உழைக்கப்பட்டோர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது பைபிள்ல வந்து நிறைய பேர் வந்து உடைக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த உடைக்கப்பட்டவர்களுக்காக தான் நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காங்க, சிலுவையில அறையப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள், இல்லை வறுமையின் கஷ்டத்தில் இருக்கவங்க, மணல் அளவில் உடைக்கப்பட்டிருக்கவங்க, ஏதாச்சும் வேலை ஸ்தலத்திலையோ இல்லை குடும்ப பிரச்சனைகள்லையோ இல்லை பண பலத்தால பொருள் பலத்தால மற்ற வேறு ஏதாவது ஒரு விஷயத்துல மனசு கஷ்டத்துல ரொம்ப அடிபட்டு ரொம்ப துன்புறுத்தப்பட்டு இருக்கிறவங்க, இல்லை ஆண் ஆதிக்கம்ல கஷ்டப்படுற மனைவிமார்கள், அதே மாதிரி நிறைய பாவ செயல்களை செய்கிற அநேகர் உலகத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவர்களுக்காகவும் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வெளிவந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக பழைய பாட்டை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆடு பலியிடுறது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே இருந்தது. ஆனா அதெல்லாம் ஒரு பாவம் பண்ணிட்டு ஒரு ஆடு பலியிட்டோம்னா அந்த பாவத்தை வந்து நம்ம வெளியில வந்துட முடியுமா? அது வந்து ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம். இது எல்லாமே உடைக்கணுன்றதுக்காக தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மனித உருவம் எடுத்து இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து என்னென்னலாம் ஒரு மனுஷன் ஒரு லைஃப் குழந்தையில என்ன பார்ப்பாங்கள, வாலிப பிரயாசத்துல என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு வாலிபர்கள்லாம் ஆன பிறகு என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க பிரச்சனை, ஒரு ஊழியரா ஒரு 3 வருஷம் 30 வயசு வரைக்கும் ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல மகனா ஒரு தச்சருக்கு இருக்கிற மகன்கள் என்னென்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த வேலைகளையும் பார்த்துட்டு அந்த 30 வயசுக்கு மேல அந்த 3 ஆண்டு காலம் தன்னுடைய ஊழியத்தை அவர் செஞ்சார். அந்த செய்கிற குழந்தையா பிறந்த நேரத்துல இருந்து அவர் வளர்ந்த நாட்கள் மற்றும் அவர் ஊழியம் செய்த அந்த 3 வருடங்கள் இது எல்லாத்துலயுமே வந்து ஏசப்பா உடைக்கப்பட்டிருக்கிறார். கரெக்டுங்களா? எப்படி குழந்தையா அவர் வந்து இந்த உலகத்துல வந்து 2 வயசு அந்த குழந்தை பிறந்த டைம்ல வந்து ஏரோது ராஜா என்ன கட்டளை கொடுக்குறாரு, 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு போட சொல்றாரு. அப்பவே வந்து அவர் வந்து கொல்லப்படணும்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அறிவிக்கப்படுது. ஆனாலும் மரியாதை யோசிப்ப என்ன பண்றாங்க, கடவுளுக்கு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல இருந்தே அவர் வந்து உடைக்கப்பட்டே வராரு. தாழ்த்தப்பட்டவர்கள், எளியவர்கள், நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து தாழ்மையிலையும் எளிமையானவர்களா வந்து ஒரு இடத்துலயும் நம்ம வந்து காணப்படுறோம். இது எல்லாத்துலயும் இருந்து நம்ம விடுவிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, 3 வருஷம் ஊழியம் செய்யறாரு. அந்த ஊழியத்தின் வாயில அவர் என்ன அங்க வந்து சம்பாதிக்கிறாரு, மக்கள் மத்தியில அவர் வந்து அற்புதம் செய்யறாரு, அடையாளம் செய்யறாரு. இவருதான் நம்மளுக்காக வந்த மேசியான்னு மக்கள் அனைவரும் நம்புறாங்க. ஆனாலும் அங்க இருக்கிற அதிபதிகள் என்ன நினைக்கிறாங்க, அவர் வந்து உண்மையான தெய்வம் கிடையாதுன்னு அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து மோசேயின் முறைமைகள், பழைய ஏற்பாடு முறைமைகள்ல அவர் வந்து சொன்ன வார்த்தைகள் எதையுமே வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளல. நான் வந்து மேசியான்னு சொன்ன ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல, அற்புதங்கள் செய்கிறத ஏற்றுக்கொள்ளல, அதாவது வேதத்துக்கு முரண்பாடான விஷயங்களை வந்து இவர் பண்றாரு அப்படின்னு தான் அவருக்கு வந்து பெயர் சூட்டி
சிலுவையில் அறையப்படணும். அப்படிப்பட்டவங்க எல்லாருமே பழைய ஏற்பாட்டுல கொலை செய்யணும், அவ்வளவுதான். அவங்களுடைய தீர்ப்பே வந்து அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அதனால கொலை செய்யப்படணும்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து அவங்க தீர்ப்பு வழங்கினாலும் அதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நார்மலாவே வந்து நம்மளுடைய உலகத்துல எப்படி ஒரு ஆட்சி இப்போ ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு அரசியல்ல பார்த்தோம்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்போ புதுசா நிறைய கட்சிங்க வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து வேற ஒருத்தவங்க வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு அரசியல் கூட்டணி வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ல வரணுன்றதுக்காக தான் பண்றாங்க. ஸோ இப்போ ஏசப்பா வந்து அவர் உண்மையான கடவுளே வந்து சொன்னா கூட இவர் வந்து உலகத்துல எல்லாரும் அவரை வந்து உலக மக்கள் எல்லாரும் ஒரு கூட்ட மக்கள் அவருக்கு பின்னாடி போறாங்க. அவர் வந்தா அவர் வந்து வழிபட்டு போகும் பொழுது மற்ற பதவியில இருக்கிறவங்க எல்லாருமே யோசிக்கிறது என்ன, நம்மளை தாண்டி ஒருத்தர் வந்துடக்கூடாது அப்படித்தானே யோசிக்கிறாங்க உலகத்துல இருக்கிறவங்க. அதே யோசனை அவங்களுக்கும் ஏற்பட்டுதான் மக்களை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரே ஆள் அவரு யார் இந்த ஊழியம் பண்றாரோ அந்த ஆளை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஊழியம் நின்றுடும் இல்லைங்களா. அந்த ஒரு பேசிக் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அவருடைய ஊழிய பாதை, அந்த 3 வருட ஊழிய பாதையில வந்து ஏசப்பா உடைக்கப்பட்டு இந்த 3 வருஷமும் ஊழியம் பண்ணி முடிச்சு கடவுள் வந்து என்ன பண்றாரு, அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு சூழல் உருவாகுது. அன்னைக்கு நம்ம இந்த பிலிம் ஷோல எல்லாமே பார்த்தோம். எந்த நிலைமையில ஏசப்பா வந்து காட்டி கொடுக்கப்படுறாரு, சிலுவையில் அறையப்படுறாரு, 3 நாள் கழிச்சு உயிரோட கூட எழுந்து வந்துட்டு மீதி இருக்கிற 11 சீடர்கள் ஒரு சீடர் வந்து காட்டி கொடுக்கப்பட்டு தூக்குல தொங்கிட்டாரு. ஸோ மீதி இருக்கிற 11 சீடர்களுக்கும் என்ன சொல்றாரு, இந்த உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 11 சீடர்களுக்கு சொன்னது இன்னைக்கு நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒரு வாரமும் நம்மளுக்காக வந்து ஒரு ஊழியக்காரங்களும் வந்து நம்ம கிட்ட கடவுளுடைய வார்த்தையை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பகிர்தல் எல்லாம் பண்ணணும்னா, கேட்கிற நீங்களும் நாளைக்கு வேற ஒரு இடத்துல போயிட்டு கடவுளுடைய வார்த்தையை பகிரணும். நம்ம கடவுளை பற்றி நம்ம வந்து கடவுள்கிட்ட நன்மையான காரியங்கள் எவ்வளவோ பெற்றிருக்கோம். இந்த நன்மையான நம்ம ஒரு 4 அதாவது வந்து இந்து மக்கள், முஸ்லீம் மக்கள், புறஜாதியார் மக்கள் இடத்துல நம்ம போயிட்டு எங்க ஏசப்பா நல்ல ஏசப்பா அப்படி சொன்னோம்னா மதம் சார்ந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்படி பேசுறது கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன அற்புதங்கள், அதிசயங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடவுள்கிட்ட இருந்து நம்ம என்ன நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டோம், ஜபத்தின் வாயிலா அவரிடத்துல நம்ம கற்றுக்கொண்டு விசுவாசத்தோட வாழும் வாழ்க்கையில நம்ம என்னென்ன நம்ம பெற்றுக்கொண்டோமோ அந்த சாட்சிகளை நம்ம புறஜாதியார் மக்களிடத்துல பகிரும் பொழுது அந்த சாட்சிகள் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. ஏன்னா நம்மளுடைய லைஃப்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்றோம். ஸோ நம்ம என்ன உண்மையாவே நடந்த ஒரு கதையை நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து நம்புவாங்க. ஸோ நம்புறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம ஜெபம் பண்ணா இது மாறும்னு இவங்க சொன்னாங்களே, நம்ம ஜெபம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கொஞ்சம் அந்த பிலீவ் பண்றாங்க இல்லைங்களா. அந்த பிலீவ் அவங்களுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நன்மையான காரியங்களை கடவுள் நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை செஞ்சாலோ அதை 4 பேருக்கு நம்ம ஷேர் பண்ணணும். அது எப்படி நம்ம வேலை ஸ்தலங்கள்ல நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தேன், கடவுள்கிட்ட வந்து ஜபம் பண்ணேன், 10 நாள் பாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ணேன், எனக்கு 11ஆவது நாள் இந்த பிரச்சனை சரியாச்சு, ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில உண்மையாவே நடந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்காட்டா சொல்லி அவங்க கிட்ட பேசும்பொழுது என்ன நடக்கும், கடவுள் அவங்கள இடத்துல பேசுவார். கடவுள் அவங்க கிட்ட பேசும்பொழுது அவருடைய மனம் மாறும். அவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் யார் உண்மையான தேவன். சிலைகளை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, அந்தி கிறிஸ்துவ வந்து தெய்வமா நம்பி வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்கள் அதை இருந்து மாறி வருவதற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டு உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில திகழ வேண்டும். ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இந்த சிலுவையில நம்ம என்ன பார்க்குறோம், சிலுவையின் சின்னத்துல வந்து ஏசப்பா நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை மீட்டெடுத்தாரு. இது ஒண்ணு. நம்ம மேல அவரு வச்ச அளவற்ற அன்பு இதுல முக்கியமான ஒண்ணு. அந்த அன்பின் நிமித்தம் தான் நம்ம எதையுமே உலகத்துல செய்ய முடியும். அன்பு இல்லாம ஒரு குடும்ப வாழ்க்கையை கூட நடத்த முடியாது. அன்பு இல்லாம உலகத்துக்காக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அது ரொம்ப நாள் நினைக்கவே நினைக்காது. ஸோ அந்த அளவற்ற அன்பின் நிமித்தம் அவருடைய உயிரையே நமக்காக வந்து அர்ப்பணித்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த சிலுவையில அவர் அந்த 7 வார்த்தைகள் பேசுறாங்க. அந்த ஒரு வார்த்தைகள்ல இருந்தும் நம்மளுடைய ஹோல் லைஃப்மே அதுல வந்துருது. எப்படின்னா, நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அன்பு இருக்கணும் நம்மளுடைய லைஃப்ல.
எப்படின்னா நம்மளுக்கு எதிராக யார் என்ன செயல் பண்ணியிருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட அவங்கள மன்னிச்சு நம்ம அவங்க இடத்துல அன்பு காட்டணும். இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த உலகத்துல நம்மளுக்கு அவமானம்ன்றது நிறைய இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம டெய்லி லைஃப்ல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, இல்லை சர்ச்ல, வெளியில எங்கேயாவது இந்த அவமானத்தை நம்மளை தாழ்மைப்படுத்துறத, இந்த தாழ்மையான ஒரு குணமுடைய மக்களா இருக்கிறத, பெருந்தன்மை இல்லாம தாழ்மையான குணமுடையவர்களா இருக்கிறதுக்கு, அவமானத்தை ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து வெளியில கடவுளை நம்ம புறஜாதியார் மக்களிடத்துல நம்ம பேசுற அளவுக்கான தைரியத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். இந்த மன்னிப்பு, அவமானம் இருந்து வெளியில வர்றது, தாழ்மையான குணத்தோட நம்ம வாழ்க்கையில வாழ்றது, இது எல்லாமே சிலுவையில அந்த வர 7 வார்த்தையில நம்மளுக்கு கடவுள் காட்டியிருப்பாரு. இது இல்லாம ஒரு வசனம் நம்மளுக்கு இருக்கு. என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் என் சீடன் பைபிள்ல நம்மளுக்கு வாக்கு வசனம் கொடுத்திருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய சிலுவைகள், நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கான சிலுவைகளை நம்ம எடுத்துக்கொண்டு நடக்கணும். நம்ம குருதொலை ஞாயிறப்போ நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணும். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறோம். இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம்? அவர் மேல வச்சுட்டு அன்பு வெளிக்காட்ட. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சிலுவைகள்னா இப்போ நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லா, இப்போ நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல ஒரு வருஷம் ஃபுல்லா, போன ஈஸ்டருக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு வருஷம் ஃபுல்லாவே நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்கிறோமோ, என்னென்ன கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சிருக்கிறோமோ, அந்த எல்லா பாவத்தையும் அந்த சிலுவையில நம்ம சுமக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சுமந்து அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு இதுக்கு மேற்பட்டு இந்த பாவங்கள்ல நம்ம வெளியில வரணும் சுவாமி. அந்த சிலுவை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த ரோட் ஃபுல்லா நம்ம போவோம். இந்த மாதிரி நிறைய சர்ச்ல எல்லாருமே சிலுவை எடுத்துக்கொண்டு பவனி போவாங்க. இந்த பவனி போகும்போது ஏசப்பாவுடைய இறப்புக்கு முன்னாடி இந்த பவனி போறாங்க இல்லையா? ஸோ இந்த இறப்பு எதுக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக. ஸோ இந்த பாவத்துல இருந்து வெளியில வரதுக்கு நம்மளுடைய சிலுவைகளை எடுத்துக்கொண்டு நடக்கணும். இந்த சிலுவையில என்னென்ன இருக்குது? நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நம்ம குருத்தொலை ஞாயிறு முடிஞ்சு அந்த சிலுவையை எடுத்து வீட்டில் எடுத்துட்டு போய் வைக்கும்போது ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம மாற்றப்படணும். ஸோ இந்த ஈஸ்டர்ல நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றப்படணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன கற்றுக்கணும்? நம்ம மற்றவர்களுக்கு மன்னிக்கணும், அன்புல இருக்கணும். அதே மாதிரி பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக போகணும். அதுக்கு நம்ம என்னென்ன நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும்? ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு கடவுள் ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரியும். எது எது நல்லது, எது எது கெட்டது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, 10 கட்டளைகள் தெரியும், 2 கற்பனைகள் தெரியும். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் நம்ம நம்ம ப்ரேயர் பண்றது இல்லை, ஆனா நான் பாவம் செய்யறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ரொட்டீன்ல போயிட்டு இருக்கோம் பிஸி ஷெட்யூல்ல. ஆனாலும் நம்ம கடவுளுக்கான நேரத்தை கண்டிப்பா ஒதுக்கியே ஆகணும். கடவுளிடத்துல தினமும் ஒரு 2 நிமிஷம் காலையில, மத்தியான டைம்ல, வேலை ஸ்தலத்திலயோ இல்லை நைட்ல தூங்கும் பொழுது, இந்த மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேலைகள்ல, இரவு நேரங்கள்ல, எல்லா நேரத்துலயும் நம்ம ஏதோ டிராவலிங்ல நம்மளுக்கு டைம் இல்லைன்னா கூட டிராவலிங்ல சோதனை வழி படிச்சுட்டு போறவங்களா கூட நான் பார்த்துருக்கேன். நானுமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம கடவுளை எந்த விதத்துல நம்ம ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது பைபிள் தூக்கி படிக்கிறதோ இல்லை ஜபம் பண்றதோ, நம்ம அவர்கிட்ட அதிகமா கிட்டி சேர்றதுக்கு என்னென்ன வழிகளை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அதை பார்த்துக்கணும். இதுல நம்ம பெருசா எந்த பாவமும் செய்யறது இல்லை. நம்ம என்ன கொலை பண்றோமா, இல்ல வேற ஏதாச்சும் கொலை அடிக்கிறோமா, நம்ம எந்த பாவமே செய்யறதில்ல நம்ம நிறைய பேசுறோம். நம்ம வாயில புறப்பட்ட ஒரு வார்த்தையில நம்ம மற்றவங்களை பத்தி சில வார்த்தைகளை பேசுறோம் இல்லையா? அதுலயே பாவம். அதிகமா பேசாதீங்கன்னு இந்த காலத்துல நடக்கிற ஃபர்ஸ்ட் பாவமா இருக்கிறது என்னன்னா கொலை கொள்ளை, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா பேசுறது அதிகமாயிடுது. அவங்க எப்படி சொல்றது, சபையில பேசுறோம், இல்ல வெளியில போன் கால்ல பேசுறோம். அந்த பேச்சுல நம்ம மற்றவங்களை பத்தி பேசுறோம் இல்லைங்களா? இந்த மற்றவங்களை பத்தி பேசுறதுலேயே நிறைய பாவமான காரியங்கள் உள்ள நுழைஞ்சிருது. ஸோ மற்றவங்க கிட்ட நம்ம பேசினாலும் கடவுளுக்குரிய காரியங்களை பேசிட்டு மற்றவங்களை பத்தி யாருக்கிட்டையும் பேசாம நமக்கான காரியங்களை மட்டும் பேசிட்டு போனாலே நம்ம இடத்துல பாவமான சில வார்த்தைகள் நம்மளுடைய வாயில மற்றவங்களை புறம் கூடி பேசுறோம் இல்லையா? அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு கஷ்டமே இருந்தாலும் அது கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணணும். மற்றவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்றதுனால அவங்க போய் இன்னொருத்தவங்க கிட்ட அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம்.
அது நம்ம வேற விதத்துல வேற ஒரு நாள் இன்னொரு தடவை வேற மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து தரும் தவிர்த்து அவங்க நமக்கு எந்த விதத்தையும் சொல்யூஷன் தரப்போறதே கிடையாது. அதனால வந்து எனக்கு ஒன்னே ஒன்று என்னன்னா, நமக்கு நம்மளுடைய கடவுள் சொல்லியிருக்கிற கட்டளைகள் கற்பனைகள் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதோட நம்மளுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர்றதுல ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த ஈஸ்டருக்கு அப்புறம் நம்ம கடைப்பிடிக்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னா, அதிகமா எல்லாருக்கிட்டையும் மற்றவங்களை பத்தி பேசுறத நிறுத்திடணும். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பாவத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலையை நம்மளுக்கு தரும். நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து கடவுளுக்கு பிரியமான வார்த்தைகள் மட்டும்தான் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரும். அந்த ஒரு விஷயம் நீங்க உங்களுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணிக்கினாலே நம்ம பெருசா நம்ம எந்த பெரிய தப்புலாம் ஃபோன் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், இது எல்லாமே தப்பு தான். நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் நம்ம ஒன்றுனா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து டெலீட் பண்ணிட்டு வரதான் நம்மளுடைய பரிசுத்தமான வாழ்க்கை வந்து முழுமை அடையும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த உடைக்கப்பட்டோருக்காக உடைக்கப்படும் ஆண்டவர் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்யறோம் இல்லையா, இந்த ஒரு பாவமான செயல்களை நம்ம செய்யும் பொழுதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு. நம்ம எத்தனை முறை தான் அந்த கடவுளை சிலுவையில் அரைச்சிட்டே இருக்குது. அவரு ஒரு தடவை சிலுவையில் அரைஞ்சு நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டாரு. இதுக்கப்புறமாவும் நம்ம திரும்பி நம்மளுடைய பாவங்களை செஞ்சு ஒரு குருத்தொலை ஞாயிறோ நம்மளுடைய பாவத்தை கையில சுமந்து போய் சிலுவையை எடுத்துட்டு போய் வச்சுட்டு அகைன் குருத்தொலை ஞாயிறு எல்லாம் முடிச்சுட்டு ஈஸ்டர் வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸ்டர் எல்லாம் முடிச்சுட்டு அகைன் நம்ம பழைய ரொட்டீன் லைஃப்குள்ளேயே நம்ம வந்து போயிட்டு இப்படியே ரொட்டீன் போயிட்டே இருக்கிறத தவிர்த்து இந்த புதிய ஈஸ்டர்ல இருந்து நம்மளுக்கு கிறிஸ்மஸ்க்கு நம்ம சந்தோஷமா கடவுள் பிறந்தாருன்னு கொண்டாடணும். ஆனா இந்த ஈஸ்டர்ல இருந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய மெயின் தாட் என்ன வச்சுக்கணும்னா, பழைய விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து போயிட்டு புதிய காரியங்கள் மட்டும்தான் இருக்கணும். இதுதான் நமக்கு நம்மளுடைய கடவுள் நமக்கு எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை. பழையவை எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புதிய ஈஸ்டர் வந்து நமக்கு எல்லா புதிதான காரியங்களையும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில தரணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, இன்க்ளூடிங் அந்த ஒரே ஒரு விஷயம் மற்றவங்களை பத்தி பேசுறது. அது ஒரு விஷயத்த நீங்க இந்த என் மெசேஜ்ல நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் எதுவுமே கிடையாது. இன்க்ளூடிங் நம்ம ஏழை எளியவர்களுக்கு நம்ம உதவும் பொழுது என்ன நடக்குது, ஏழை எளியவர்கள் இடத்துல தான் வந்து கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து சில பேர் வந்து சாப்பாடு கொடுங்க, டீ காஃபி கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கிட்ட காசு எவ்வளவுதான் இருக்குதுன்னா கூட நம்ம கிட்ட இருக்கிற காசு நம்ம வாங்கி கொடுக்கும்பொழுது நமக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காரு. அவர் எல்லாமே செக்கிங் தான் நம்மளுக்கு. நம்மள வந்து இருக்கிறவங்க செய்யறாங்க, அது ஓகே. இல்லாதவங்க கிட்ட இருந்தும் செக்கிங் தான் நடக்குது. ஏன்னா இருக்கிறவங்களுக்கு டபுளா தந்துட்டே தான் இருக்காரு, இல்லாதவங்க கிட்ட இருந்து இருக்கிறதே எடுத்துதான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம இந்த இந்த கொஞ்ச காலத்துல கடவுளுக்கு எவ்வாறு பிரியமுள்ள பிள்ளைகளா நம்ம பேசுற வார்த்தையில, நம்ம செய்கையில, நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல நம்மளை பார்க்கும் பொழுதே கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படின்ற ஒரு தோற்றம் அளிக்கின்ற பிள்ளைகளா நம்மளுடைய வாயிலிருந்து கூடப்படுற ஒரு வார்த்தைகளை கூட வந்து ஐயோ அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்க கிடையாதுன்னு நம்மளை குறிச்சு மற்றவங்க சாட்சி சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழணும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து புதிய வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது முக்கியமான விஷயம் என்ன நம்ம கடைப்பிடிக்கணும்னா, சாத்தான் வருவோம். அப்பதான் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு முடிவு எடுப்போம், நம்ம இதுக்கப்புறம் இந்த விஷயம் செய்யக்கூடாது. சாத்தான் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாம இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஜபத்துல இருக்கணும். நம்ம காலையில நேரத்துல வேலைக்கு போகும்பொழுது வரும்பொழுது எல்லா இடத்துலயும் வந்து ஜபம் நம்ம கூட இருந்துச்சுன்னா சாத்தான் எந்த விதத்துல நம்ம தொந்தரவு பண்ணாம இருப்போம். இது எல்லாமே நம்ம கடைப்பிடிச்சு வரணும். கடவுள் நம்மளோட கூட செயல்படணும். யாவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருளுரைகள் புத்தகத்துல கொடுத்துருந்துச்சு. இந்த யாவே ஆண்டவர் பிதா, இந்த ரெண்டு வார்த்தையுமே ஒரே வார்த்தை தான். இவங்க வந்து நம்மளுடைய ஏசப்பா வாயிலா, மனித ரூபம் எடுத்த ஏசப்பா வாயிலா இந்த உலகத்தை எல்லாமே படைச்சிருக்காங்க. ஸோ இந்த உலகத்தை படைச்சவங்க இந்த உலகத்துல நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே வந்து ஆதியாகமம் புத்தகத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டில் சொன்னது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு மாற்றமா இருக்கும். அது எதுவுமே நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறது இல்லை. புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை தான் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்து எப்ப நம்மளோட இடைப்பட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் கிடையாது பரிசுத்த ஆவியானவர்.
எப்ப கடவுள் வந்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினாரோ அதுக்கப்புறமா தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட உலாவி கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட உலாவி கொண்டிருக்கிறதுனால நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கடவுள் நம்மளை பார்க்கறாருன்ற ஒரு சின்ன ஒரு ஞாபகம் எப்பயுமே 24 மணி நேரமும் உங்க மனசுல இருந்துச்சுன்னா நம்ம அந்த சின்ன சின்ன பாவங்கள் கூட நம்ம இடத்துல வந்து கடவுள் எந்த விதத்திலையும் அனுமதிக்காத அளவுக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்மளுடைய வாழ்க்கையில வாழ பழகிக்கணும். மேலும் சிலுவை என்பது வெறும் துன்பத்தின் அடையாளம் இல்லை, அது கடவுளின் அளவற்ற அன்பின் சின்னம். இயேசு கிறிஸ்து துன்பத்திலும் மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார், அவமானத்தையும் தாழ்மையையும் வெளிப்படுத்தினார், நமக்காக உயிரை கொடுத்தார். என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் என் சீடன் என்றார். இன்று நாம் நம்மை சோதிக்க வேண்டும். எவ்வாறு சோதிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நான் என் வாழ்வில் சிலுவை என்ற நம்பிக்கையோடு சுமக்க வேண்டும். மேலும் காயப்படுத்துகிறவர்கள் அனைவரையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனமாற மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்புன்றது வந்து இந்த உலகத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். தியாகத்திலும் அன்பிலும் வளர முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். எந்த தியாகமான மனப்பான்மையிலும் அன்பிலும். மேலும் இந்த லெந்து காலம் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக போகிறதுக்கான ஒவ்வொரு முயற்சிகளையும் நம்ம ஜெபத்தின் வாயிலா நம்ம கடவுளிடத்துல போற பிள்ளைங்களா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாங்க. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரம தகப்பனே, இவ்வளவு நேரமாய் நீ எங்களோடு கூட சுவாமி அப்பா, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் ராஜா நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு ஏசப்பா நீர் எங்களுக்காக சிலுவையில சிந்தி அந்த ரத்தத்தை இணைத்து ஏசப்பா அப்பா இந்த ஈஸ்டருக்கு அப்புறம் ஏசப்பா ஒரு புதிய ஒரு வாழ்க்கை இந்த வாழ்வில் நாங்கள் தொடங்கும் பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் திகழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தவர்களை வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஜெபிக்கிறோம். ஆமென்.